பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஏரியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமனுக்கு பிரியமான தேவ சின்னமே, இந்த நாளில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறதான வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமேன். அப்போது அவர் நம்மளுக்கு பரிகாரியாக இருந்தால் நம்ம ஏன் எவ்வளோ சூழ்நிலையின் மத்தியில் நம்ம ஏன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், எது தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு நாமே தடையாக இருக்கிறோம். அவனுடைய மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தல், இந்த சுயத்துக்கு இடம் கொடுத்தல். கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் கோபம், வைராக்கியம், இதெல்லாம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குதானே அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குதான். ஆனால் நீங்களும் நானும் அவரோட இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்களாக இருக்கிறோம்ல. நம்ம ஜெபம் பண்ணால் ஏசப்பா கேட்குறாருல்ல. நம்ம கேட்டது எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாரு. உயிரையே கொடுத்துட்டாரு. நம்ம கேட்குறத கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ விசுவாசமாக கேட்குறோம். சில நேரங்களில் அதை பெற்றுக்கொள்கிறோம்ல. ஆனால் நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயம், நம்முடைய குணங்கள் எல்லாம் தடையாக இருக்குது. பாருங்களோட கோபம், வைராக்கியம், திமிரு, அப்புறம் பொருளாசை, பண ஆசை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு தடையாக இருக்குது. பாருங்கள், அந்த பெண் திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்லி தேசத்தை விட்டு வெளியே இழுத்து விட்டு போனாங்க தேவதூதர்கள். ஆனால் அவளோ உள்ளுக்குள்ளே இருக்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்து திரும்பி பார்த்தனால தான் இன்றைக்கும் உப்பு தூணாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ இப்படிப்பட்ட உப்பு தூணாக நிற்கிற நிலைமையில இன்றைக்கி நம்மளும் இருக்கிறோம். இந்த காலை வேளையில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு எனக்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு காரியங்கள் தடையாக இருந்தால் அது இப்பொழுது என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை எல்லாமே எங்களுக்கு யாரும் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. எங்களுடைய நிலையான ஆசீர்வாதங்களை பெற முடியாத அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்க மாம்சம், எங்களுக்குள்ளே இருக்கிறதான காரியங்கள் ஆண்டவரே எழும்பி எங்களை அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடக்க விடாதபடி தடை பண்ணுகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை கர்த்தர் விலக்கி போடுவீராக. உங்கள் நாம உயரணும் ஆண்டவரே. அப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சத்துக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. களை போடுங்க. எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பது இந்த ஜனங்கள் காணும்படியாக ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ளே இருக்கிற திமிர் பேச்சு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளியே போகட்டும் ஆண்டவரே. ஒரு காரியத்துக்காண்டி தொடர்ந்து ரொம்ப நாளாக ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் அந்த காரியத்தில் ஜெயமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் அங்கலாய்த்து தவிக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் இந்த காலை வேளையில் உனக்குள்ளே இருக்க தடையை நீ விட்டு கொடுப்பேன்னு சொன்னால், உனக்குள்ளே இருக்க காரியங்களை நீ மாற்றிக்குவேன்னு சொன்னால், நான் உனக்காண்டி காரியங்களை நடப்பிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, எங்களுக்கு நாங்களே தடையாக இல்லாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையாக நாங்கள் நடக்க, பேச, சிந்திக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.